ஒரு சண்டையில ஜெயிக்கணும்னா ஒரு வீரன் தான் எதிரி மேல இறக்கப்படக்கூடாது. முன்னாடி இருக்கிற பாதை ரொம்ப பெருசு, அதுல கருணையே இருக்காது. இது சின்ன பிரச்சனைகளுக்கான இடம் இல்ல. கஷ்டப்படாம துன்பப்படாம தியாகம் பண்ணாம ஒருத்தன் பெரிய வீரனா மாறினதா நான் பார்த்ததே இல்லை. வேர்வை சிந்தி கண்ணீரோட போராடி இழப்புகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்தவன் தான் வீரன். உங்களுக்கு உண்மையாவே ஒரு விஷயம் வேணும்னா, உங்களுக்கு ஒரு கனவு இருந்தா, ஒரு லட்சியம் இருந்தா, அதுக்காக நீங்க முழுசா உழைச்சா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நான் இனி ஒரு அடிமை இல்லை, என்னை யாராலும் நிறுத்த முடியாது. என் தலையெழுத்த கடவுள் முடிவு பண்றதில்ல. நாம ஒழுக்கமா இருக்கிறதுனால தான் ஜெயிக்கிறோம். நீ ஒரு வீரனா இருக்கணும்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன் முதுகு ஒருபோதும் தரையில படக்கூடாது. தோத்து போய் விழக்கூடாது. ஒரு வாட்டி கீழே விழுந்த உடனே நீ சண்டையை நிறுத்திட்டா நீ ஒரு வீரனே கிடையாது. சண்டையில இறங்குறதுக்கு முன்னாடியே நீ பின்வாங்கிட்டா ஒரு வீரனுக்கான பாதையில இருந்து நீ விலகி போயிட்டேன்னு அர்த்தம். உனக்கு சுய கட்டுப்பாடும் நிதானமும் வேணும். அதுதான் ஒரு வீரனோட உண்மையான பலம். கூட்டத்தோட கூட்டமா போறதுக்கு தகுதியே தேவையில்லை. ஆனா தனியா துணிச்சலா நிக்கிறதுக்கு எல்லாமே வேணும். உன்னை நீயே நம்பு. உனக்கு ஒரு வீரனுக்கான மனநிலை இருக்கணும். இங்க பின்வாங்கிறதுக்கோ சரணடைகிறதுக்கோ இடமே இல்லை. நீ ஒரு வீரன். வீரர்கள் பிறக்கிறது இல்லை, அவங்க உருவாக்கப்படுறாங்க. ஒவ்வொரு சண்டையிலும் ஒவ்வொரு நாளும் அவங்க செதுக்கப்படுறாங்க. உன்னால முடியாதது எதுவுமே இல்லை. இந்த கஷ்டமான காலம் இதோட முடியுது. நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். வழியை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லு. வழிதான் ஒரு சிறந்த வாத்தியார். ஆனா யாருமே அந்த கிளாஸுக்கு போக விரும்புறதில்ல. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நீ எழுந்து நிக்கலனா, உனக்கு தேவையான பயிற்சிய நீ எடுக்கலனா உன்னால ஜெயிக்கவே முடியாது. இந்த சுழற்சி இதோட முடியுது. இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு நம்மளால திரும்ப வர முடியும். ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு முன்னேறணும். நாம இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பா மாறணும். எப்போ நீ மண்டியிட்டு விழுறியோ அந்த நிமிஷம் உன்னையே கேட்டுக்கோ. உனக்கு இது ஏன் வேணும், எதுக்காக ஆசைப்பட்ட அப்படின்னு கேளு. வருத்தப்படாத, இன்னும் சிறப்பா மாறப்பாரு. நல்ல மூச்சை உள்ள இழு, அப்புறம் எழுந்து நில்லு. நீ எதால செஞ்சிருக்க சொல்லு. நீ எதால ஆனவன். நம்பிக்கை தான் நம்மளை பலமாக்குது. அதுக்காக தான் நாம இங்க இருக்கிறோம். எல்லாம் இழந்த பிறகும் நாம போராடுறது அந்த நம்பிக்கையை வச்சுதான். ஒரு உண்மையான வீரனா இருக்கணும்னா நீ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதை உன்னால சாதிக்க முடியும். ஒரு குறி சரியா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய பயிற்சி. உன் அறிவு கூர்மையா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ அதை செதுக்கின விதம். உன் உடம்பு பலமா இருக்குன்னா நீ அதை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்க. ரத்தம், வேர்வை, கண்ணீர் சிந்தி தான் இந்த திறமையை நீ சம்பாதிச்சிருக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு வீரன். அதனால சாதாரணமா இருக்க ஒத்துக்காத. எதிரிக்கு முன்னாடியோ இல்ல அநீதிக்கு முன்னாடியோ நீ நிற்கும் போது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீ எவ்வளவு மெதுவா போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நிக்காம போய்கிட்டே இருக்கணும். ஆரம்பிக்கும் போதே நீ பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பெரிய ஆளா மாறணும்னா முதல்ல நீ ஆரம்பிக்கணும். நம்மளை சுத்தி இருட்டு இருந்தாலும் நாம தள்ளாட மாட்டோம். பயத்துக்கோ தயக்கத்துக்கோ நாம இடம் கொடுக்க மாட்டோம். ஆயுதத்தை கீழே போடுன்னு சொல்ற உன் மனசுக்குள்ள இருக்கிற குரலுக்கு நீ அடிபணியாத. இங்க மென்மையா இருக்கவோ பலவீனமா இருக்கவோ ஒரு நிமிஷம் கூட இடமே இல்லை. இங்க கடின உழைப்புக்கும் திறமைக்கும் பலத்துக்கும் மட்டும்தான் இங்க இடம் இருக்கு.
உன்னோட வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு அதுல கில்லாடியாக. ஒரு சராசரி மனுஷன் அதிக கவனத்தோட போராடும் போதுதான் அவன் ஒரு வெற்றி வீரனா மாறுறான். வெற்றிங்கிறது ஒரு நாள் செய்யற வேலையில இல்ல, அது ஒரு பழக்கம். நாம எதை திரும்ப திரும்ப செய்யறோமோ அதுவாகவே நாம மாறிடுறோம். விதியால கூட உன்னை கட்டி போட முடியாது. இந்த நாள் முடிகிறதுக்குள்ள நீ வெற்றியை பார்ப்ப. உனக்கான வெற்றியை நீ கண்டிப்பா எடுப்ப. அந்த வெற்றி உனக்கு தான். எவன் ஒருத்தன் அதுக்கான விலையை கொடுக்க ரெடியா இருக்கானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை ஈஸியா இருக்கணும்னு வேண்டாதீங்க. கஷ்டமான வாழ்க்கையையும் தாங்குற அளவுக்கு ஒரு தெம்பு வேணும்னு வேண்டிக்கோங்க. ஒரு கெத்தான வீரனுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த வீரன் அவனுடைய இஷ்டப்படி தான் சண்டை போடுவான், இல்லைன்னா சண்டையிலேயே இறங்க மாட்டான். ஒரு வீரன் அவனுடைய ஒவ்வொரு நாள்லையும் ஒரு வீரநடை போடணும். நிறுத்தாம பயிற்சி பண்ற எவனுக்கும் ஜெயிக்கிறதுங்கிறது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு கழுகு பலமான எதிர்காத்துல தான் மேல பறக்கும். வெறும் அந்த காத்த மீறி மட்டும் கிடையாது, அந்த காத்துனாலேயே அது மேல எழும்பும். நாம சரியான கோணத்துல எதிர்த்து நின்னோம்னா அந்த எதிர் திசையே நம்மளை தூக்கி விடுற திசையா மாறிடும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க மற்றவங்க மேல கோபப்பட்டா அவங்க உங்களை ஆள ஆரம்பிச்சிடுவாங்க. உங்க எதிரி உங்களை டென்ஷன் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா அவனால உங்களை அடக்கவும் முடியும், தோற்கடிக்கவும் முடியும். ஒரு நல்லவன் ஜெயிச்ச உடனே அதோட நிறுத்திக்குவான். அவன் வன்முறையில இறங்க மாட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் பந்தா பண்ண மாட்டான், சீன் போட மாட்டான், திமிரு காட்ட மாட்டான். வேற வழியே இல்லாததுனால தான் அவன் ஜெயிக்கிறான். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் ஓவரா ஆடிக்கிட்டே இருக்க மாட்டான். ஒரு சின்ன தோல்வியை என்னைக்குமே பெரிய தோல்வியா நினைச்சுக்காதீங்க. ஒரு கெத்தான வீரனோட அடையாளம் என்னன்னா, அவன் அவனுடைய இஷ்டப்படி தான் சண்டை போடுவான், இல்லைன்னா சண்டையிலேயே இறங்க மாட்டான். ஒரு வீரன் வாழ்க்கைக்கும் சாவுக்கும் பயப்படலைன்னா அவனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லா திறமையும் ஒரே ஒரு மனசுல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ஏதோ எமோஷனல் விஷயம் மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையை சொல்ல போனா இது வாழ்க்கைக்கும் சாவுக்கும் ஆசைப்படாம இருக்கிறத பத்தினது. அப்படி ஒரு பற்று இல்லாத மனசால எதையுமே சாதிக்க முடியும். வேலை செஞ்சா எப்படி உடம்பு தேருமோ அப்படி கஷ்டப்பட்டா மனசு ஸ்ட்ராங் ஆகும். நீங்க எவ்வளவு மெதுவா போறீங்கன்றது முக்கியமே இல்லை. நீங்க நிக்காம போற வரைக்கும் முயற்சி பண்ற எவனுக்கும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் கஷ்டத்தை எதிர்த்து சண்டை போடுறது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த காட்சி. எவன் ஒருத்தன் விடாப்பிடியா இருக்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஒரு சாமுராயோட வழிங்கிறது துணிச்சல்ல இருக்கு. 10 பேர் இல்ல, அதுக்கு மேல வந்தா கூட அப்படிப்பட்ட ஒருத்தனை கொல்ல முடியாது. ஒரு சாமுராய்னா சாவுக்கு பயப்படாம இருக்கணும், எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கணும், அவனோட வாழ்க்கைய முழுமையா வாழணும். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல திருந்தலைன்னா அதுதான் நிஜமான தப்பு. ஒரு சாமுராய் ஆபத்து வர்ற நேரத்திலையும் எப்பவுமே அமைதியா இருக்கணும். மனசு தான் எல்லாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிடுவீங்க. முதல்ல உங்க மூச்சை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கிற மற்ற விஷயங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு உண்மையான வீரன் யாருன்னு தெரியுமா? எப்போ சண்டை போடணும், எப்போ ஒதுங்கி போகணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் உண்மையான வீரன். ஒரு டிசிப்ளினான வீரன் எப்பவுமே அவனுடைய எமோஷனலை கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். ஒரு சாமுராயோட சுய கட்டுப்பாடு தான் அவனுடைய பெரிய ஆயுதம். 1000 போரை ஜெயிக்கிறத விட உங்களை நீங்களே ஜெயிக்கிறது தான் பெஸ்டான விஷயம். அப்பதான் அந்த வெற்றி உங்களோடதா இருக்கும். அதை யாராலையும் பிடுங்க முடியாது. ஒரு மனுஷன் சாவுக்கு பயப்படக்கூடாது, ஆனா அவன் உண்மையாவே வாழ ஆரம்பிக்காம போயிடுவோமோன்னு தான் பயப்படணும். பொறுமையா இருங்க. உங்களுக்கான ஒரு நல்ல நாளுக்கு உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள், ஆனா நாம தான் அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு மனுஷன் அவனுடைய நம்பிக்கையில பிடிவாதமா இருக்கிறது தான் அவனுடைய தைரியம். மனுஷன் தோத்து போறதுக்காக படைக்கப்படல. ஒரு மனுஷனை அழிக்க முடியும்,
ஆனா தோற்கடிக்க முடியாது. தைரியம்ங்கிறது தெம்பு இருக்கிறப்போ முன்னாடி போறது கிடையாது. தெம்பே இல்லாத போதும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது தான் தைரியம். ஒரு நிஜமான வீரனுக்கு தோத்து போற நேரத்திலையும் எப்படி ஜெயிக்கணும்னு வழி தெரியும். தோத்துறோமோன்னு பயப்படுறவனுக்கு கண்டிப்பா தோல்விதான் கிடைக்கும். மன அழுத்தத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா, ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை விட்டுட்டு இன்னொரு பாசிட்டிவ் எண்ணத்தை சூஸ் பண்ற அந்த பவர் தான். தாங்கிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டத்தை சும்மா பொறுத்துக்கிறது மட்டும் இல்லை, அதை ஒரு வெற்றியா மாத்துறது தான். ஒரு வீரன் எந்த சவாலையும் எதிர்த்து நிற்பான், எல்லா கஷ்டத்தையும் தாங்குவான். அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய லட்சியத்துக்காக எதையும் செய்வான். தோல்வியை எதிர்த்து நிற்கிறப்போ, நஷ்டத்தை லாபமா மாத்துறப்போ, தோல்வியை வெற்றியா மாத்துறப்போ தான் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க. கஷ்டங்கள் உங்களை தட்டி எழுப்புறதுக்கு தான் வருதே தவிர சோர்ந்து போக வைக்கிறதுக்கு இல்ல. சண்டைகளும் மோதல்களும் தான் ஒரு மனுஷனோட மனசை வலிமையா மாத்தும். கோழைகள் சாவறதுக்கு முன்னாடியே பல தடவை செத்து செத்து பிழைப்பாங்க. ஆனா தைரியமா இருக்கிறவங்க அந்த சாவை ஒரே ஒரு தடவை தான் ருசிப்பாங்க. தற்காப்புல தான் பெரிய பவர் இருக்கு. அட்டாக் பண்றதுல தான் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸியான வாழ்க்கையை கேட்காதீங்க, கஷ்டமான வாழ்க்கையை தாங்குற தெம்ப கேளுங்க. உடம்புல இருக்கிற தெம்பு முக்கியமே இல்லை, மன உறுதி தான் முக்கியம். தோல்விங்கிறது ஒரு மைண்ட் செட் தான். அது ஒரு உண்மைன்னு நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. வலிமைங்கிறது ஜெயிக்கிறதுல இருந்து வர்றதில்ல, உங்க போராட்டங்கள் தான் உங்களை வலிமையாக்குது. நீங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ சரணடைய மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கிறீங்க பாருங்க, அதுதான் நிஜமான பலம். ஒரு சண்டை ஜெயிக்கிறதா தோக்குறதாங்கிறது யாருமே பார்க்காத தூரத்துல தான் முடிவாகுது. கஷ்டத்தை தாங்குங்க. உங்களுக்கான ஒரு நல்ல நாளைக்கு உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு போராளின்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க.